கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ள என் தேவன் பாராட்டின அவருடைய கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவருடைய சித்தம் இல்லாமல், அப்பாவுடைய திட்டம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்காது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு அவர் சமூகத்தில் நம்மை ஜீவனோடு வைத்திருக்கிறார். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இப்பொழுது ஒரு சில வார்த்தைகளை, கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிற வேத பகுதியினுடைய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, என் உபத்திரவத்தில் என் தேவன். ஹல்லேலூயா. என் உபத்திரவத்தில் என் தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார். எல்லாரும் உபத்திரவப்பட்டவர்களாக ஏதோ ஒரு பிரச்சனையோடு, ஏதோ ஒரு கஷ்டத்தோடு, வேதனையோடு வந்திருக்கிறோம்ல, அதன் மத்தியில் என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய உபத்திரவங்களை பார்க்கிலும், நம்ம படுற வேதனையை பார்க்கிலும், நம்முடைய பலவீனத்தை பார்க்கிலும், நம்முடைய கடன் பிரச்சனையை காட்டிலும், நமக்கு வர சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் நிமித்தமாக வருகிற போராட்டங்களை பார்க்கிலும் நாம் ஆராதிக்கிற தேவன் பெரியவர். ஹல்லேலூயா. அவருடைய அன்பு பெரியது, அவருடைய இரக்கம் பெரியது, அவருடைய கிருபை பெரியது, அவருடைய தயவு பெரியது. இதெல்லாம் பெரிதாக இருப்பதனால நமக்கு வர உபத்திரவங்களும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் நமக்கு பெரிதாக என்ன பண்ணக்கூடாது, தெரியக்கூடாது. ஆனால் பிசாசின் தந்திரமான காரியம் என்ன, நம்முடைய பிரச்சனைகளை பெரிதாகவும் அதையெல்லாம் சின்னதாகவும் காட்டிகிட்டு இருக்கிறான். ஆண்டவரை சிறியதாகவும், அவருடைய இரக்கத்தை, அன்பை, தயவை சின்னதாகவும், நமக்கு இருக்கிற இந்த பலவீனம், இந்த தலைவலி, இந்த மூட்டு வலியெல்லாம் எப்படி காட்டுறான், பெரியதாய் காட்டி கொண்டிருக்கிறான். நாம் ஒவ்வொரு நாளும் சொல்ல வேண்டியது, எனக்கு வந்திருக்கிற இந்த பலவீனத்தை விட, எனக்கு வந்திருக்கிற இந்த பிரச்சனையை விட நான் ஆராதிக்கிற தேவன் பெரியவர். ஹல்லேலூயா. நான் ஆராதிக்கிற தேவன் பெரியவராக இருக்கிறார். ஏன்னு சொன்னால், என்னுடைய எல்லா பிரச்சனையிலையும் அவர் என் கூடவே இருக்கிறார். அவர் என்னை தனியே விடவில்லை அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து பிதாவை குறித்து சொல்லுவார். அவர் என்னை தனியே இருக்க விடவே இல்லை, எப்போவுமே என் கூடவே இருக்கிறார். அதனால தான் அவருக்கு வந்த எல்லா போராட்டத்திலையும், எல்லா பிரச்சனையும் அவர் என்ன பண்ணார், இயேசு கிறிஸ்து ஜெயம் எடுத்தார், மரணத்தை ஜெயித்தார், சிலுவையை ஜெயித்தார். எல்லாவற்றிலும் ஜெயம் எடுத்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா, பிதா அவரோடு கூடவே இருந்ததை அவர் உணர்ந்து கொண்டே இருக்கிறார். நம்முடைய பிரச்சனைகளை, உபத்திரவங்களை நம்ம ஜெயிக்கணும்னு சொன்னால் நமக்கு ஒரு உணர்வு இருக்கணும். என்னது, என் தேவன் என் கூடவே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய போராட்டங்கள் மத்தியில், நம்முடைய உபத்திரவங்கள் மத்தியில் நம்ம கூடவே இருக்கிறதுனால அவரை மாத்திரம் நான் நம்பும் பொழுது அவர் நமக்காக யாவையும் செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார். உபத்திரவத்தில் என் தேவன் என்ன செய்கிறார் என்பதை தான் இந்த நாளில் நம்ம தியானிக்க இருக்கிறோம். சங்கீதங்களின் புத்தகம் 22ஆம் சங்கீதம் 24ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். 22ஆம் சங்கீதம் வசனம் 24. உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து. உபத்திரவத்தின் நேரத்தில் என் கூடவே ஒரு தேவன் இருக்கிறாரு. உபத்திரவத்தை மேற்கொள்வதற்கு, உபத்திரவங்களை, பிரச்சனைகளை, போராட்டங்களை ஜெயிப்பதற்கு என் கூட ஒரு தேவன் இருந்து என்ன செய்கிறார்னு சொல்லி இந்த வார்த்தை மிகவும் தெளிவாய் அழகாய் சொல்லுகிறது பாருங்க. உபத்திரவப்பட்டனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும், சுற்றி இருக்கிற மக்கள், உறவுகள், நம்ம நேசிக்கிற நண்பர்கள் எல்லாரும் நம்ம உபத்திரவத்தை பார்த்து என்ன பண்ணுவாங்க, அற்பமா எண்ணுவாங்க. இவங்க சரியில்லை, இவங்களுக்கு அதனால தான் இந்த பிரச்சனை வந்துருச்சு, இந்த பலவீனம் வந்தது, இவங்க ஏதோ பாவம் செய்திருக்கிறாங்க அப்படிலாம் சொல்லி நம்ம அற்பமாக எண்ணும் பொழுது ஆண்டவர் அந்த உபத்திரவத்தை என்ன பண்ணுறது இல்லையா, அற்பமாக எண்ணுவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு என் கஷ்டத்தை பார்த்து, என் பிரச்சனையை பார்த்து, என் உபத்திரவத்தை பார்த்து எல்லாம் ஒரு மாதிரி பேசுகிறாங்க, அற்பமாக எண்ணுறாங்கன்னு சோர்ந்து போய் வந்திருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்லுகிறார், உன் உபத்திரவத்தை நான் அற்பமாக எண்ணுவதே இல்லை. ஹல்லேலூயா. ஏன்னா உபத்திரப்படுகிறவர்களோடு கூட தான் கர்த்தர் இருக்கிறார். யார் பிரச்சனையோடு போராட்டத்தோடு இருக்கிறாங்களோ அவங்க கூட தான் கர்த்தர் இருக்கிறாரு. கூட இருக்கிறவர் என்ன செய்கிறது இல்லையா, நம்முடைய உபத்திரவத்தை அற்பமாய் எண்ணுகிறது இல்லையா. ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 29:31. 36வது பக்கத்தில், லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு
அவள் கற்பம் தரிக்கும்படி செய்தார். ராகேலோ மலடியாயிருந்தாள். இந்த லேயாளை அற்பமாய் தன்னுடைய கூட பிறந்த சகோதரி கூட நினைக்கிறா. லேயாள் எப்படிப்பட்டவளா இருந்தாலாம் 17வது வசனத்துல வாசித்தோமானால் தெரியும். அதே அதிகாரத்துல லேயாளுடைய கண்கள் கூச்ச பார்வையா இருந்தது. ராகேலோ ரூபவதியும் பார்வைக்கு அழகானவளுமாய் இருந்தாள். யாக்கோபு ராகேல் பேரில் பிரியப்பட்டு உம்முடைய இளைய குமாரத்தியாகிய ராகேலுக்காக உம்மிடத்தில் 7 வருஷம் வேலை செய்கிறேன் என்றான். ஒரு லேயாளை யாக்கோபுக்கு அவங்க அப்பா என்ன பண்ணிட்டாரு, திருமணம் பண்ணி கொடுத்துட்டாரு. ஆனா யாக்கோபு சொல்றாரு, உம்முடைய இளைய மகளுக்காக ராகேலுக்காக நான் இன்னும் ஒரு 7 வருஷம் கூட என்ன செய்றேன், வேலை செய்கிறேன், அந்த மகளை எனக்கு கொடுங்க. அப்போ அவர் மறைமுகமா என்ன சொல்றாரு, இந்த மகள் எனக்கு, இந்த பெண் எனக்கு வேண்டாம். ஏன்னா அவ கூச்ச பார்வையா இருக்கிறா, அவ பார்க்கறதுக்கு அழகா இல்லை, அவ பார்க்கறதுக்கு ஒரு ரூபம் உள்ளவளா இல்லை, அவளை எனக்கு பிடிக்கல என்பதை மறைமுகமா சொல்லுகிறா. அதனால ராகேல் என்ன பண்ணுவாங்களா, லேயாளை அற்பமா எண்ணுவாங்களாம். இவ நல்லா இல்லை, கணவனால கூட இவ நேசிக்கப்படலை, இவ அற்பமா எண்ணினவளை கர்த்தர் கண்டார் என்று சொல்லி வேதத்துல பார்க்கிறோம். யார் ஒருவர் அற்பமா எண்ணப்படுகிறாங்களோ அவங்கள யார் பார்க்கிறது, கர்த்தர் பார்க்கிறார். அதனால அற்பமா எண்ணப்படுகிறது, நீங்க உதாசீனப்படுகிறதை குறித்து ஒரு நாளும் சோர்ந்து போகாதீங்க. 33வது வசனத்துல பார்க்கிறோம், மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று நான் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டருளினார். அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கண்டார், அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டருளினார். இன்னைக்கு நம்ம உபத்திரவத்தை பார்த்து, நம்முடைய பிரச்சனைகளை பார்த்து எல்லாரும் என்னை அற்பமா எண்ணுகிறாங்கன்னு சோர்ந்து போகாதீங்க. அற்பமா எண்ணப்பட்டவர்களை தான் கர்த்தர் காண்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அற்பமாய் எண்ணப்பட்டவர்களுடைய உபத்திரவத்தை தான் கர்த்தர் கேட்டருளி, கர்த்தர் பார்த்து எந்த விதத்துல என் பிள்ளைய சந்தோஷப்படுத்தலாம். இது இவ்வளோ அற்பமா எண்ணப்படுது, மனுஷங்க பேசின வார்த்தையை நினைச்சு சோர்ந்து போகுது, என்ன கொடுத்தா என் பிள்ளை சந்தோஷப்படும்னு சொல்லி லேயாளுக்கு என்ன பண்ணாரா, பிள்ளைய கொடுத்து கொண்டே இருந்தாராம். பிள்ளைய கொடுத்து கொடுத்து அவளை சந்தோஷப்படுத்திட்டே இருந்தாரு. வசனம் சொல்லுது, ராகேலோ மலடியா இருந்தா. இவ பிள்ளை பெற்று சந்தோஷப்படும் பொழுது ராகேல் மட்டும் எப்படி இருக்கிறா, துக்கமா இருக்கிறா. ஏன்னா அவள் அற்பமா எண்ணப்பட்டதுனால, கர்த்தர் அவளுடைய அற்பமா எண்ணப்பட்ட சூழ்நிலை பார்த்ததுனால கர்த்தர் அவளை சந்தோஷப்படுத்துகிறார். அற்பமா எண்ணப்படும் பொழுது கர்த்தர் நம்மை சந்தோஷப்படுத்துகிற தேவனா இருக்கிறாரு. உதாசீனப்படுத்தப்படும் பொழுது கர்த்தர் நம்முடைய இருதயத்தை மகிழ்விக்க, அவர் இருதயத்தை மகிழ்வித்தா எவ்வளோ சந்தோஷப்படுத்துவார் தெரியுமா. மனுஷங்க தற்காலிகமாக கொஞ்ச நேரம் சந்தோஷத்தை ஏற்படுத்துவாங்க. இந்த பிள்ளை வளர்ற வரையும் அந்த 4 பிள்ளைகளின் குறித்து அவ எப்படி இருந்திருப்பா, ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பா இல்லையா. அப்போ நம்முடைய உபத்திரவத்தை பார்த்து அவர் என்ன செய்கிறது இல்லை, அற்பமா என்றதே இல்லை, அற்பமா எண்ணுகிறதே இல்லையா. அடுத்ததா உபத்திரவத்தை பார்க்கிற தேவன் என்ன செய்கிறாராம், 22ஆம் சங்கீதத்துல 24வது வசனத்தை தொடர்ந்து வாசிக்கலாம். உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமா எண்ணாமலும் அருவருக்காமலும். முதல்ல ஒரு அற்பமா என்றதில்ல, ரெண்டாவது அருவருக்கிறதே இல்லை. ஒரு மாதிரி சீப்பா, ஒரு மாதிரி அருவருப்பா ஆண்டவர் யாரையுமே என்ன பண்றது இல்லை, பார்க்கிறது. இந்த அருவருப்பா பார்க்கிறது எல்லாமே மனுஷனுடைய எண்ணம், மனுஷனுடைய புத்தி, மனுஷனுடைய மூளைதான் அருவருக்கும். ஆனா ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு, குஷ்டரோகியை கொண்டு வந்து அவர் முன்னாடி நிறுத்தினாலும் அவருடைய பரிசுத்தமான கரத்தை வைத்து தொட்டு சுகப்படுத்துகிற தேவன். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட பாவியா இருந்தாலும் அவர் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினா, போய் இனி பாவம் செய்யாதன்னு சொல்லிடுவாரு. அவர் அருவருப்பா யாரையும் என்ன பண்றது இல்லை, பார்க்கறது இல்லை. ஆனா நம்மை சுற்றி இருக்கிற உறவுகளும் நண்பர்களும் நம்முடைய பலவீனத்தை பார்த்து, நம்முடைய உபத்திரவங்களை பார்த்து என்ன பண்ணுவாங்க, அருவருப்பாங்க. அருவருக்கக்கூடிய சூழ்நிலையில இருந்த வேதத்துல யோபுவை ஆண்டவர் என்ன பண்ணலையா, அருவருக்கவே இல்லை. யோபு சரீரம் முழுவதும் பருக்களால் நிறைந்தவராக, அந்த பருக்கள் எல்லாம் தண்ணீரும் ரத்தமும் என்ன பண்ணுதான் வந்துட்டு இருக்குது. அவரால் சரீரத்துக்கு அந்த வஸ்திரம் போட முடியல, ஒரு ஆடையை போட முடியல. அவர் மிகவும் உடைக்கப்பட்ட சூழ்நிலையில இருந்த பொழுது வசனம் சொல்லும்,
கர்த்தர் யோபுவின் சிறையிருப்பை மாற்றினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோபுவை ஆண்டவர் என்ன பண்ணல, அருவருக்கல. ஏன்னு சொன்னா நம்முடைய ஆண்டவர் முகத்தை பார்க்கிறவர் அல்ல, அவர் இருதயத்தை பார்க்கிற தேவன். அவர் இருதயத்தை பார்க்கிறாரு. என் பிள்ளையுடைய இருதயம் எவ்வளோ உடைக்கப்பட்டிருக்கு, என் பிள்ளையுடைய இருதயம் எவ்வளோ நொறுக்கப்பட்டிருக்கு, என் பிள்ளை எவ்வளோ வேதனையோடு இருக்குதுன்னு சொல்லி அவர் இருதயத்தை பார்க்கிறதுனால முகத்தை பார்த்து சரீரத்தை பார்த்து அழகை பார்த்து அவர் நேசிக்கிற தேவன் அல்ல. அதனால தான் இந்த இயேசு கிட்ட வாங்கன்னு எல்லாரையும் நம்ம கூப்பிடுறோம். ஏன்னா அந்த தேவன் மிகவும் அன்புள்ளவர். அவர் சரீரத்தை பார்த்து நேசிக்கிறவர் இல்லை, அழகை பார்த்து நேசிக்கிற தேவன் அல்ல. அவர் நம்மை ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாரு, அருவருக்க மாட்டாரு. நம்ம ஒரு நாள் அருவருக்காத தேவன். நம்ம எப்படிப்பட்ட நிலையில இருந்தாலும் நம்ம ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு தேவனை தான் நாம ஆராதித்து கொண்டிருக்கிறோம். நம்ம எவ்வளோ பாக்கியவதிகள், பாக்கியசாலிகள்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நம்முடைய புற தோற்றத்தை பார்த்து, நம்முடைய வெளி தோற்றத்தை பார்த்து நம்மை நேசிக்கிற தேவன் அல்ல, அன்பு பாராட்டுகிற தேவன் அல்ல. அதனால அவர் என்ன பண்ண மாட்டார், என்னை ஒரு நாளும் அருவருக்க மாட்டார். நம்ம எந்த நிலையில இருந்தாலும் நேசிக்கிற ஒரு தேவனை தான் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நிலையில ஆராதிக்கிற தேவனை கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரிக்கலாமா? ஆண்டவரே, நான் எந்த சூழ்நிலையில இருந்தாலும், எப்படிப்பட்ட உபத்திரவத்தில் இருந்தாலும் நீங்க என்னை வெறுக்கிறதே இல்லப்பா, நீங்க என்னை வெறுக்கிறதே இல்லப்பா. உம்முடைய அன்பு மாறவே இல்லை ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா, நன்றி ராஜா. அப்போ முதலாவது பார்த்தோம், நம்முடைய உபத்திரவத்தின் சூழ்நிலையில அவர் நம்ம என்ன செய்கிறது இல்லை, அற்பமா எண்ணுகிறது இல்லை. என்ன செய்யறது இல்லையா, அற்பமா எண்ணுகிறது இல்லை. ரெண்டாவது, நம்முடைய உபத்திரவத்தின் சூழ்நிலையில் அவர் நம்ம என்ன செய்கிறது இல்லையா, அருவருக்காமலும், அருவருக்கவே இல்லையா. மூன்றாவது அந்த வசனம் எப்படி சொல்லுகிறது, அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்தார். ஹல்லேலூயா. அவர் முகத்தை ஒரு நாள் நமக்கு என்ன பண்றதே இல்லை, மறைத்து கொள்றதே இல்லை. அவர் முக பிரசன்னத்தை நமக்கு காண்பிக்கும் பொழுது, அவர் முகத்தை நமக்கு காண்பிக்கும் பொழுது நம்முடைய பிரச்சனைகள்லாம் எங்க பறந்து போகுதுன்னே தெரியல. அப்படிப்பட்ட தேவன் அவருடைய முகத்தை மறைக்கல. எத்தனை நேரங்களில் நீங்கள் அனுபவித்திருக்கிறீங்க, யோசித்து பாருங்கள். கடந்த நாட்களில் எத்தனையோ மனிதர்கள் முகத்தை என்ன பண்ணிட்டாங்க, திருப்பிக்கிட்டு போயிட்டாங்க. இல்லை, நம்மளை பார்த்துட்டு திரும்பிட்டு போயிட்டாங்க. நம்மக்கிட்ட இருந்து எதனா கேட்டுருவாங்களோ, பண உதவி கேட்டுருவாங்களோ, இவங்க வியாதி நமக்கு வந்து ஒட்டிக்குமோன்னு சொல்லி நம்மை பார்த்து திருப்பி கொண்டு போன மனிதர்கள் மத்தியில் அவர் முகத்தை நமக்கு மறைக்காத தேவன். ஹல்லேலூயா. பூரண அழகுள்ள தேவன், சௌந்தரியமுள்ள தேவன். அவரை போல ஒருவரும் இல்லை. அவர் என்ன செய்கிறாரா, அவருடைய முகத்தை நமக்கு காண்பிக்கிறாரு. யோபுவை குறித்து நம்ம பார்க்கிறோம். 42ஆம் அதிகாரத்தில் 8-9 வசனங்களை வாசிங்களேன். யோபுவின் புத்தகம் 42ஆம் அதிகாரம். நான் அவன் முகத்தை பார்த்து, அந்த முகத்தை பார்க்கும் பொழுது அந்த முகமெல்லாம் எப்படி இருக்கு தெரியுமா, பருக்களால நிறைந்திருக்கு. இன்னும் அவருடைய பலவீனம் மாறல, அவருடைய பலவீனம் மாறல. பருக்களால் நிறைந்திருந்த அந்த முகத்தை என்ன பண்றாரா, அவர் பார்க்கிறார். 9வது வசனத்திலும் பார்க்கிறோம். கடைசி வார்த்தை பார்த்தோன்னு சொன்னா, அப்பொழுது கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார். எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் அவர் நம்ம முகத்தை பார்த்து, அவருடைய முகத்தை காண்பித்து, அவருடைய முகத்தை நமக்கு மறைக்கவே மாட்டார். கடந்த நாட்களில், போன வருஷத்தில் ஜூலை மாதத்தில் நான் டெங்கு ஃபீவர்னால பலவீனப்பட்டிருந்தேன். அப்போ நிறைய பேர் வந்து பார்த்தாங்க, விசாரித்தாங்க, ஃபோன் பண்ணிங்க, நீங்கள்லாம் ஜெபிச்சிங்க. எனக்கு ஆதரவாக நிறைய பேர் இருந்தாங்க. ஒரு சிலர் வரல, ஒரு சிலர் பார்க்க நெருங்கின உறவுகள் ஒரு சிலர் வரல. அப்போ என் காதில் கேட்ட ஒரு விஷயம், எனக்கு அவங்க சொன்னது, அவங்கெல்லாம் பயந்துட்டாங்க, டெங்குன்றதுனால வந்தால் எங்கே ஒட்டிக்குமோன்றதுனால தான் அவங்க வரல, உங்களை பார்க்க வரல. அப்போ நான் யோசித்தேன், வந்தவங்க எல்லாருக்கும் என்ன பண்ணலை, இந்த ஃபீவர் என்ன பண்ணல, யாருக்கும் ஒட்டிக்கல, யாருக்கும் எந்த பிரச்சனை ஏற்படுத்தலை. யார் நம்மை நேசிக்கிறாங்களோ அவங்களாம் ஓடி வந்துட்டாங்க. யார் பரவாயில்ல இருக்கட்டும் நினச்சாங்களோ அவங்களாம் என்ன பண்ணலை, வந்து பார்க்கல. ஆண்டவர் நம்மை நேசிக்கிறதுனால அவர் முகத்தை அவர் நமக்கு என்ன பண்ண மாட்டார்,
மறைத்து கொள்ளவே மாட்டார். நமக்கு ஒரு பிரச்சனைனா ஓடி வந்து நம்மோடு கூட இருந்து நம்முடைய பிரச்சனைகள்ல இருந்து நம்முடைய வேதனைகள்ல இருந்து நமக்கு விடுதலை கொடுக்கிற ஒரே தேவனை தான் நம்ம ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அதனால சோர்ந்து போகாதீங்க. அவருடைய முகத்தை காண்பிக்கும் போது இவங்களாம் காண்பித்தா என்ன, காட்டலனா என்ன, இவங்க முகத்தை பார்த்தா என்ன, பார்க்கலனா என்ன, இவங்களெல்லாம் பார்க்கறதுனால நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. அந்த பரலோக தேவன், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன், சர்வ வல்லமுள்ள தேவன், என் உபத்திரவத்தை மாற்ற வல்லமை படைத்த தேவன், அவர் பார்க்கும்போது யார் என்னை பார்த்தா என்ன, பார்க்கலன்னா என்ன, யார் அவங்கள மறைத்து கொண்டாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா என் தேவன் அவர் முகத்தை எனக்கு காண்பித்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த தேவன் அலைச்சல்கள் அறிந்திருக்கிறார், கண்ணீரெல்லாம் கணக்கில் வைக்கிறாரு. அவருடைய முகத்தை மறைக்கலை, அருவருக்கலை, அற்பமாக எண்ணலை. ஆனாலும் நம்முடைய இருதயம் என்ன பண்ணுது, சோர்ந்து போகுது. ஏன் தெரியுமா? மனிதர்களை நம்புகிறதுனால. இந்த உறவு எனக்கு உதவி செய்திருவாங்க, என் தகப்பன், என் தாய், என் பிள்ளை, என் சகோதரி எனக்கு உதவி செய்திரோன்னு சொல்லி ஆண்டவரை விட அவங்கள நம்ம பெரிதாக பார்க்கறதுனால நிறைய நேரங்களில் சோர்ந்து போகிறோம். அவங்க பேசாமல் போயிட்டாங்களே, அவங்க எனக்கு உதவி செய்யாமல் போயிட்டாங்களே, அவங்க என்னன்னே விசாரிக்கலையே, அவங்க ஒரு ஃபோன் கூட பண்ணலையே. ஏன் சோர்ந்து போகிறோன்னா அவர்களை பெரிதாய் நம்ம பார்க்கறதுனால. இன்னைக்கு கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது காரியம் என்ன தெரியுமா? உபத்திரவத்தின் நேரத்தில் உனக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னா நான் தான் உனக்காக ஓடி வந்து நிற்ப. நீ யாரையும் பெரிதா பார்க்காத, நீ யாரையும் பெரிதா நினைக்காத, நான் உனக்காக உன்னோடு கூட இருக்கிறேன். இந்த வார்த்தை எப்படியா முடியுது? உபத்திரவத்தில் தேவன் அருவருக்கல, அற்பமா எண்ணல, அவர் முகத்தை மறைக்கல. நாம என்ன செய்யணும்னு கற்றுக் கொடுக்கிறார் பாருங்க. தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டறினார். 22ஆம் சங்கீதத்தில் 24ஆம் வசனம் இப்படியாய் முடிகிறது. தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில். யார் அந்த அவன்? உபத்திரவப்பட்டவன், பிரச்சனையில் இருக்கிறவன், வேதனையோடு இருக்கிறவன் என்னை நோக்கி கூப்பிட்டான்னு சொன்னால் நான் அவனை என்ன பண்ணுவேன்? கேட்டருளுவேன். ஹல்லேலூயா. உபத்திரவத்தின் நேரத்தில் நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவரை நோக்கி கூப்பிடணுமா. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாததும் உனக்கு கெட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். அப்போ உபத்திரவ நேரத்தில் நான் என்னம்மா செய்யணும், நான் என்ன செய்யணும் சிஸ்டர்ன்னு கேட்டிங்கன்னா, அப்பாவை நோக்கி பார்க்கிறத விட வேற ஒன்றுமே செய்யக்கூடாது, வேற ஒன்றுமே செய்ய முடியாது. சில நேரங்களில் நமக்கு இருக்கிற உபத்திரவம், பிரச்சனை, போராட்டத்தில் ஜெபம் கூட வராது, வார்த்தைகள் வராது. அன்னாள் உடைக்கப்பட்ட இருதயத்தில் ஆலயத்தில் போய் உட்காந்து என்ன செய்து கொண்டிருந்தாலாம்? அழுது கொண்டு தன் இருதயத்தை முழுவதுமாக ஊற்றினாலாம். ஜபம் வரலனா கூட பரவாயில்ல, அவர் சமூகத்தில் உட்காந்து என்ன பண்ணணும்? கண்ணீர் சிந்திட்டே இருக்கணும், கண்ணீர் வந்துட்டே இருக்கணும். ஏன்னா அவர் உள்ளத்தை பார்க்குறவர்ல, அவர் உதட்டை பார்த்து வாயை பார்த்து நான் என்ன சொல்கிறேன், என்ன வார்த்தை சொல்கிறேன்னு அவர் கேட்குறது இல்லை. என் இருதயத்தை பார்க்குறாரு. நான் எவ்வளோ உபத்திரவத்தோடு அவர் பாதத்தில் வந்து உட்கார்ந்துருக்கிறேன்னு அவருக்கு தெரியும். நான் வார்த்தையில் சொல்லி அவருக்கு விவரிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அவர் பாதத்தில் வந்து என்ன பண்ணிடணும்? உட்கார்ந்துடணும். அழகான வார்த்தைகளை பேசி, அழகான தெளிவான தமிழ் வார்த்தைகளை சொல்லி, அப்போதான் அவர்கிட்ட இருந்து நம்ம பதிலை பெற்றுக்கொள்ள வேண்டும்னு அவசியம் கிடையாது. நம்ம கண்ணீரோடு அவர் பாதத்தில் வந்து உட்கார்ந்தா போதும், அவர் நம்முடைய கண்ணீரை என்ன பண்ணுவார்? மாற்றுகிற தேவனாக இருக்கிறாரு. கண்ணீரோடு வந்து அண்ணால பார்த்த உடனே ஆண்டவருக்கு அந்த இருந்த ஏலி என்ன பண்ணார்? குடித்து வெறுத்திருக்கிறியோ, நீ ஏன் இப்படி பிதற்றுகிற அப்படிலாம் சொல்லி கேட்குறாங்க. ஆனால் அந்த அன்னாளின் கண்ணீரை ஏலிக்கு வேற மாதிரி தெரிந்தது, இருதயத்தை பார்க்குற தேவனுக்கு தான் தெரிந்தது. அவள் பிள்ளை இல்லாததுனால வேதனையோடு வந்திருக்கிறா. இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம பிரச்சனையில் என்ன பண்ணுறோம் தெரியுமா? யாருமே வேணான்னு சொல்லிட்டு அமைதியாக தனிமையை விரும்புகிறோம். பிரச்சனை நேரத்தில் எதுவும் வேணாம், நான் எங்கேயும் போகல, நான் சாப்பிட மாட்டேன், தூங்க மாட்டேன், நான் அமைதியாக உட்காந்துருப்பேன்னு சொன்னால் நிச்சயமாக அந்த பிரச்சனை என்ன பண்ணாது? மாறவே மாறாது. உபத்திரவங்கள் மாறணும்னு சொன்னா அவரை நோக்கி என்ன பண்ணணும்? கூப்பிடணும். ஆண்டவரே, என் பிரச்சனையை மாற்ற உம்மால தான் முடியும்னு சொல்லணும். ஆண்டவரே, உம்மால மட்டும்தான் என் வேதனையை மாற்ற முடியும், இந்த பலவீனத்தை மாற்ற முடியும், என் தேவையை சந்திக்க உங்களால முடியும்பான்னு சொல்ல 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 அவர் என்ன செய்வார்? நமக்காக இறங்கி கிரியை செய்வார். 400 வருஷம் அடிமைப்பட்டிருந்த மக்கள், இஸ்ரவேல் மக்கள் என்ன செய்கிறாங்க? ஆண்டவரிடத்துல வந்து அழுது
புலம்பி ஜெபிக்கிறாங்க. யாத்திராகமம் 2ஆம் அதிகாரத்தில் கடைசி 2 வசனங்கள் வாசித்தோமானால் தெரியும். இஸ்ரவேல் மக்கள் என்ன பண்ணாங்களாம்? 23வது வசனத்தை வாசிக்கலாம். சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மரித்தான். முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைதனத்திலிருந்து முறையிடுற சத்தம் என்ன பண்ணுச்சா? தேவ சந்நிதி எட்டினது. ஒருவேளை நம்ம சத்தம் நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட கேட்காம இருக்கலாம். நம்ம உத்திரவத்தில் நம்ம கண்ணீர் சிந்தி அழுகிற சத்தம் நம்ம கூடவே இருக்கிறவங்களுக்கு கூட கேட்காம இருக்கலாம். ஆனால் இருதயத்தில் நம்ம படுகிற வேதனையினால் நம்ம அழுது ஜெபிக்கிற அந்த ஜெபம், ஆண்டவரே எப்பப்பா மாற்றுவீங்க, இந்த சூழ்நிலை எப்பப்பா மாறும்னு சொல்லி நினைக்கிறோம்ல, அது எங்கே போய் எட்டுமா? தேவ சந்நிதியில் எட்டினது. 24ஆம் வசனம், தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு நினைவு கூர்ந்தார். நம்ம அழைத்த நாளில் வாக்கு கொடுத்தார்ல, நம்ம அழைத்த ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருடமும் புதிய புதிய வாக்குத்தத்தங்களை ஒவ்வொரு நாளும் கொடுத்தார்ல, அதையெல்லாம் என்ன செய்வார்? நினைவு கூறுவார். பயப்பட நான் கூட இருக்கிறேன், திகையாதே நானும் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன்னு சொல்லி அவருடைய வார்த்தையை கொடுத்தார்ல, அதையெல்லாம் என்ன செய்வார்? ஆண்டவர் நினைவு கூறுவார். ஐயோ, என் பிள்ளை இப்போ உபத்திரவத்தில் இருக்குதே, நான் தானே இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்து என்கிட்ட அழைத்த, நான் தானே இந்த வாக்குத்தத்தத்தை இந்த மாதம் என்ன வாக்கு கொடுத்தாரு? குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அந்த வாக்குத்தத்தத்தை நான் தானே கொடுத்தேன், அப்ப நான் தானே விடுதலையாக்கணும்னு சொல்லி அவர் நமக்காக இறங்கி வருவார். இஸ்ரவேல் மக்கள் முறையிட்ட பொழுது கர்த்தர் அவருடைய சத்தத்தை பெருமூச்சை என்ன பண்ணாரா? கேட்டார். பெருமூச்சை கேட்டு அவர்களுக்காக அவர் நினைவு கூர்ந்து இறங்கினார். அவர்களை இஸ்ரவேல் தேச எகிப்திலிருந்து அவர்களை விடுவித்து கொண்டு வந்தார். இன்னைக்கு நம்ம உபத்திரவத்தின் நேரத்தில் செய்ய வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். நம்முடைய உபத்திரவங்கள் எல்லாம் அவருக்கு சொல்லணும். நம்முடைய நிறைய பேர் சொல்லுவாங்க, என் கஷ்டம் அவருக்கே தெரியும், அவருக்கே எல்லாமே தெரியும், அவருக்கே தெரியும். தெரிஞ்சாலும் நம்ம போய் அவரை கேட்குறோமான்னு என்ன பண்ணுவார்? பார்த்துட்டே இருப்பார். உபத்திரவத்தில் என் பிள்ளை மனுஷங்கிட்ட ஓடுதா, யார்கிட்ட ஓடுது? மனுஷரில் எதிர்பார்க்குதா, இல்லை என்னை எதிர்பார்க்குதா, என் கரத்தை எதிர்பார்க்கிறதா என்று சொல்லி கர்த்தர் பார்த்துட்டே இருப்பார். நம்ம ஓடி வந்து அவர்கிட்ட நம்முடைய எல்லா காரியங்களையும் சொல்லும் பொழுது அவர் அதை கேட்டருளுவார். அவர் அதற்கு பதில் கொடுக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். உபத்திரவ நேரத்தில் நம்ம என்ன செய்யணும்? அவரை நோக்கி பார்க்கணும். ரெண்டாவதாக உபத்திரவ நேரத்தில் நம்ம என்ன செய்யணுமா? 119ஆம் சங்கீதம் 75வது வசனத்தை வாசிக்கலாம். 119ஆம் சங்கீதத்தில் 71வது வசனம், மன்னிக்கணும், 119ஆம் சங்கீதம். நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை என்ன பண்ணுவேன்? கற்றுக்கொள்ளுவேன். ரெண்டாவதா உபத்திரவ நேரத்தில் என்ன செய்யணுமா? கற்றுக்கொள்ளணுமா. என்ன செய்யணும்? கற்றுக்கவே முடியாத சூழ்நிலை அது. ஆனால் அந்த நேரத்தில் ஆண்டவர் என்ன செய்வாரா? நிறைய காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுப்பார். நீங்கள் வேணால் யோசிச்சு பாருங்களேன், இந்த கஷ்ட நேரத்தில் தான் மனிதர்களை பற்றி நிறைய கற்றுக் கொடுப்பார், உறவுகளை பற்றி கற்றுக் கொடுப்பார், நான் யார் என்பதை எனக்கு கற்றுக் கொடுப்பார், உன்னால் இதை செய்ய முடியாது என்பதையும் கற்றுக் கொடுப்பார், அவரால் மட்டும்தான் இது முடியும் என்பதையும் கற்றுக் கொடுப்பார், மருந்து மாத்திரைகளால் இது முடியாது என்பதை கற்றுக் கொடுப்பார். அவர் யார் என்பதை, அவருடைய அன்பு எவ்வளோ பெருசு என்றதை நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு நேரம் என்ன தெரியுமா? உபத்திரவத்தின் நேரம். உபத்திரவத்தின் நேரத்தில் தான் என் நிலையை நான் உணர முடியும். என்னால் இது முடியலையே, நான் எல்லாம் பார்த்துருவேன், என்னால் எல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு யோசிப்போம்ல. ஆனால் நம்மளால் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை வரும். அப்போ தான் தெரியும் ஆண்டவரால் மட்டும்தான் இது முடியும். ஹல்லேலூயா. அப்போ உபத்திரவ நேரத்தில் என்ன செய்வார்? கற்றுக் கொடுப்பார். நம்ம கற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாக இருக்கணும். உபத்திரவம் வந்த உடனே நம்ம யோசிக்கணும், ஆண்டவர் ஏதோ ஒரு பாடத்தை இதன் மூலமாக எனக்கு ஆண்டவரே இந்த உபத்திரவம் ஏன்பா, என் பிரச்சனை ஏன்பா, எனக்கு இந்த வேதனைன்னு கேள்வி கேட்காம ஆண்டவர் ஏதோ எனக்கு இதன் மூலமாக கற்றுக் கொடுக்க போகிறார். நம்ம ரொம்ப நம்பினவங்க நம்ம கைவிட்டு போகிறதையும் அவங்க அன்பு உண்மையானது இல்லை என்பதையும் ஆண்டவர் எப்போ தான் கற்றுக் கொடுப்பாரு? உபத்திரவ நேரத்தில் தான். நான் ரொம்ப பெருசாக பார்த்துட்டு இருந்தவங்க ஒன்றுமே இல்லை என்பதை உபத்திரவத்தின் நேரத்தில் தான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுப்பார். எத்தனை பேர் கற்றுட்டு இருக்கீங்க? எத்தனை பேர் உபத்திரவத்தில் பார்த்துட்டோம்ல,
நிறைய பேருடைய அன்பை பார்த்துட்டோம்ல, நிறைய பேருடைய வார்த்தைகளை கேட்டுட்டோம்ல. ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதையும் பார்ப்பதற்காக தான் அவருடைய பிரமாணங்களை நம்ம கற்றுக்கொள்ளணும். அவர் பெரிய தேவன், அவர் உபத்திரவத்தை மாற்றுவார், என் உபத்திரவத்தில் அவர் என் கூட இருக்கிறார் என்பதை நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருப்பார். நான் பலவீனப்பட்ட பொழுது இது அடிக்கடி சொல்கிறேனே அப்படின்னு யோசிப்பேன். எப்போல்லாம் எனக்கு பிரசங்க வாய்ப்பு கிடைக்குதோ அப்போல்லாம் இந்த காரியத்தை நான் சொல்லிவிடுவேன். ஏன்னு சொன்னால் என்னால் மறக்க முடியாத ஒரு நாள் அது. 2022 வருஷத்தில் பலவீனப்பட்ட பொழுது என்னால் நிற்க முடியல, நடக்க முடியல. சர்ச்சு வாசலில் ஒரு தூண் இருக்கும், அதை போய் பிடிச்சிட்டு நின்றுட்டுருக்குறேன். ஏன்னா எனக்கு அப்படியே தள்ளாடுது. அப்போது 2 நாட்களுக்கு என் பலவீனத்துக்கான மருந்தையே டாக்டர்ஸ் கொடுக்கல. ஏன்னா அவங்க அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டு, அதை பார்க்கணும் இதை பார்க்கணும், அதெல்லாம் பார்த்து தான் கொடுப்பாங்க இல்லையா. அவங்களால என்ன மருந்து கொடுக்குறது, அந்த என்னுடைய பலவீனத்தையே ஃபஸ்ட்டு என்னென்ன அவங்க கண்டுபிடிக்க நாட்கள் ஆனது. அப்போ அந்த 2 நாட்களும் மாத்திரலை. இப்போ தொடர்ந்து நான் மெடிசன் எடுத்துக்கிறேன். அப்போ யோசிப்பேன், என்னைக்காவது மறந்துட்டேன், என்னைக்காவது அந்த மாத்திரை போடலைன்னா ஐயோ இன்னைக்கு போடலையே, அது கஷ்டமாயிடுமோ, என்ன ஆகிடுமோ அப்படி யோசிக்கும் பொழுது கர்த்தர் எனக்கு அது ஞாபகப்படுத்துவார். 2 நாள் நீ உபத்திரவப்பட்ட அந்த பலவீனத்தில் அந்த 2 நாள் மாத்திரை இல்லாமல் தானே இருந்த. அந்த 2 நாளாக நீ மாத்திரையே போடல. யார் உனக்கு ஜீவனை கொடுத்தது, யார் உன்னை பலப்படுத்தினது, யார் உன்னை இன்னைக்கு நிற்க வச்சிருக்கிறது? நான் தானே. ஏதோ ஒரு வேளை மறந்துட்டா உடனே என் நம்பிக்கை எங்கே போயிடுது, மாத்திரை மேலே போயிடுது. ஐயோ அந்த மாத்திரை போடலன்னா கஷ்டமாயிடுமோ. இல்லை பிரியமானவர்களே, நம்ம நம்பிக்கை முழுவதுமாக யார் மேலே இருக்கணும், ஆண்டவர் மேலே இருக்கணும். அவர் தான் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். இந்த உபத்திரவத்தில் ஏதோ ஒரு காரியத்தை எனக்கு கற்றுக் கொடுக்கிறார். நீங்கள் கற்றுக்கிற வரையும் அந்த உபத்திரவம் மாறாது. நம்ம கற்றுக்கொள்கிற வரையும் உபத்திரவம் என்ன பண்ணாது, மாறாது. நம்ம அந்த உபத்திரவத்தை வேற மாதிரி ஹேண்டில் பண்ணோன்னு சொன்னால் அது மாறாது. ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரை நீங்கள் என்ன கற்றுக் கொடுக்க விரும்புகிறீங்கப்பா, நான் கற்றுக்கொள்கிறேன்னு சொல்லி அவருடைய பாதத்தில் உட்கார்ந்தோன்னா சில நபர்களை, சில காரியங்களை, நம்முடைய நிலைமையை, நம்முடைய பெருமையாக நம்ம சிலதை நினச்சிட்ருக்கோல, பெருசாக சிலதை பார்த்துட்ருக்கோல, அதையெல்லாம் ஒன்றுமில்லைன்னு சொல்லி அதையெல்லாம் ஒன்றுமில்லாமல் மாற்றிட்டு அவர் பெரியவராய் வந்து நம்ம அருகில் நிற்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ உபத்திரவத்தின் நேரத்தில் முதலாவது அவரை நோக்கி பார்க்கணும். 2வது உபத்திரவத்தின் நேரத்தில் அவர் யார் என்பதை அவர் கற்றுக் கொடுக்கிறதை கற்றுக்கொள்ள நம்ம ஆயத்தமாக இருக்கணும். கடைசியாக உபத்திரவத்தின் நேரத்தில் என்ன செய்யணுமா, யாக்கோபு 1 அதிகாரம் 12வது வசனம் இப்படியா சொல்லுகிறது பாருங்க. யாக்கோபு 1 அதிகாரம் 12வது வசனம். சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு. அப்போ உபத்திரவத்தின் நேரத்தில் நம்ம என்ன பண்ணணுமோ, ஆண்டவர்கிட்ட எல்லா உபத்திரவத்தையும் சகித்து கொண்டு ஏற்றுக்கொண்டு நான் உத்தமன் என்பதை காண்பிக்கணுமா. ஹல்லேலூயா. நம்ம யார் என்பதை ஆண்டவர் பார்க்க விரும்புகிறார். இவன் உத்தமன் தானா. யோபுவை குறித்து நம்ம பார்க்குறோம். அவங்க மனைவியே சொல்லுவாங்க, இன்னும் உம்முடைய உத்தமத்தில் நிற்கிறீரோ, இன்னும் அந்த ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிறீங்களா, இன்னும் பர்ஃபெக்டாக நின்றுட்டு இருக்கிறீங்களா, தேவனை தூஷித்து ஜீவனை விடும். அப்போ உபத்திரவத்தின் நேரத்தில் 3வது நம்ம என்ன செய்யணும், உத்தமமாய் நிற்கணும். ஆனால் உபத்திரவத்தில் உத்தமமாய் நிற்கவே முடியாது. நிற்க முடியாத சூழ்நிலையில் கூட யோபு என்ன செய்தாராம், உத்தமமாய் நின்றாராம். உபத்திரவத்தின் நேரத்தில் நிறைய காரியங்களில் நம்ம என்ன செய்திருவோம், ஆண்டவரை குறை சொல்லிடுவோம், ஆண்டவரை கேள்வி கேட்டுருவோம். நமக்கு தெரியல, ஆண்டவரை கேள்வி கேட்குற இடத்துல நம்ம கிடையாது, நம்ம இல்லை. அவர் மகா பெரியவர், சர்வ ஞானி, சர்வ வல்லவர். அவரால் செய்ய முடியாது ஒன்றுமே கிடையாது. அவர்கிட்ட போய் சாதாரண மனிதர்களாக அவர் பார்வையில் சின்ன எறும்பு மாதிரி நம்ம போய் என்ன பண்ணுவோம், ஏன் இப்படி பண்ணீங்க, எப்படி நீங்கள் பண்ணலாம், நான் காலைல ஆலயத்துக்கு வந்தேனே, ஆராதனைக்கு வந்தனேன்னு சொல்லி கேள்வி கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவரை கேள்வி கேட்பதற்கும் ஆண்டவரை குறை சொல்வதற்கும் நமக்கு தகுதியே இல்லை. சாதாரணமாக ஏன் ஆண்டவர் இப்படி பண்ணுறாருமா, இல்லை இனிமே எனக்கு தெரியும், இனிமேல் நான் சர்ச்சைக்கே வரமாட்டேன், ஆண்டவர் இதை செய்யலைல்ல, இது தரல, என்னது ஆண்டவர்கிட்ட போய் நம்ம ஏதோ மனிதர்களிடத்தில் ஏதோ தம்பி தங்கச்சிக்கிட்ட சண்டை போடுற மாதிரி ஆண்டவர்கிட்ட போடக்கூடாது. யோபுவை குறித்து வேதம் சொல்லுது, அவர் தன் நாவினால் என்ன செய்யலை,
பாவம் செய்யல, தேவனை பற்றி குறை சொல்லலை. எப்படி உபத்திரவத்தில் உத்தமமாக நிற்க முடியும் தெரியுமா? அவரை குறை சொல்லவும் கூடாது. தன்னுடைய நாவினால கட கடன்னு பிரச்சனைன்னு ஒன்று வந்துட்டா, போராட்டம் வந்துட்டா, பலவீனம் வந்துட்டா, எல்லா மனிதர்களையும் எல்லா உறவுகளையும் என்ன பண்ணிடுவோம்? திட்டி தீத்துரும். இதுக்கு காரணமே இவங்க தான், இதுக்கு காரணம் இவங்க தான், இந்த பிரச்சனைக்கு இல்லை. அந்த பிரச்சனையில் நீ ஆண்டவரை தேடுறியான்னு ஆண்டவர் பார்க்க விரும்புகிறார். இந்த பிரச்சனையில் நீ என்ன கற்றுக்கொள்கிறன்னு ஆண்டவர் கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். பிரச்சனைக்கு காரணம் மனிதர்கள் அல்ல, கர்த்தர் நம்மை சோதித்து கொண்டு இருக்கிறார். கர்த்தர் நம்மை சோதித்து சுத்த பொன்னாக விளங்க செய்ய வல்லவராக இருக்கிறாரு. அப்போ உபத்திரவத்தின் நேரத்தில் நம்ம பாவம் செய்திடவே கூடாது. உத்தமமாய் நிற்கணும்னு சொன்னால் யோபுவை போல நம்முடைய நாவை நம்ம காத்து கொள்ளணும். யாரையும் குறை சொல்லிடாம, இவங்க சரியில்லை, அவங்க சரியில்லை, அவங்களால தான் பிரச்சனை, இவங்க வந்து உதவி செய்யக்கூடாதா, இவங்க வந்து அதை பண்ணக்கூடாதா. ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே எந்த மனிதனையும் நான் நம்பலப்பா, உண்மை மாத்திரம் நம்புகிறேன். ஏன்னா எல்லா உபத்திரவத்தில் நீங்கள் தானே வந்து நின்னீங்க. இதுக்கு முன்னாடி பிரச்சனை வந்ததில்ல, அதை யோசித்து பார்த்து ஆண்டவர் அந்த பிரச்சனையில் என் கூட இருந்தார்ல, அந்த பலவீனத்தில் என் கூட இருந்தார்ல, இதை விட பெரிய தேவை இருந்த பொழுது அதை அவர் சந்தித்தார்ல. ஆண்டவர் பெருசாக செய்துட்டு இருப்பாரு. ஏதோ சின்ன காரியம் நடக்காததுனால அவரை குறை சொல்லி கொண்டிருப்போம். ஆண்டவர் ஒருவேளை குறை சொல்லியிருப்பீங்களானா ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுருங்க. நான் ஒரு நாள் ஆண்டவரை குறை சொல்ல மாட்டேன். ஏன்னு சொன்னால் என்னை இன்னைக்கு ஜீவனோடு வைத்திருக்கிறது அவருடைய மேலான கிருபை. நான் ஆண்டவர்கிட்ட இதை மட்டும் தான் சொல்லுவேன். நீங்கள் என்ன பிரச்சனை கொடுத்தாலும், நீங்கள் என்ன பலவீனம் கொடுத்தாலும், நீங்கள் எப்படிப்பட்ட உபத்திரவங்களை எனக்கு நீங்கள் அனுமதிச்சாலும் உங்களை பிடிச்சிட்டு ஓடி வந்துட்டே தானப்பா இருக்க போகிறேன். நாங்கள் உண்மை விட்டு என்ன பண்ணிட மாட்டேன், தூர போயிட மாட்டேன். இந்த இயேசு வேணாம், இந்த ஆண்டவர் வேணான்ட்டு போகிறாங்களே, அது மாதிரி என்னால் போக முடியாது. நீங்கள் எதை எனக்கு அனுமதித்தாலும் எனக்கு பரவாயில்ல ஆண்டவரே, உங்களை பிடிச்சிட்டு இருந்தேன்னா நீங்கள் எனக்கு எல்லாவற்றிலும் ஜெயம் கொடுக்க வல்லவராக இருக்கிறீர். ஆகவே உபத்திரத்தின் நேரத்தில் 3 காரியங்களை செய்யணும். முதலாவது அவரை நோக்கி கூப்பிடணும். 2வது பார்த்தீங்கன்னா அவர் கற்றுக் கொடுக்குற காரியங்களை கற்றுக்கொள்ளணும். 3வதாக உத்தமமாய் நிற்கணும். உத்தமமாய் நிற்கும் பொழுது தான் ஆண்டவர் நம்ம பார்த்து சந்தோஷப்படுவார். என் பிள்ளை இவ்வளோ பிரச்சனையிலையும் இவ்வளோ போராட்டத்திலையும் எவ்வளோ உத்தமமாக நின்னுது, என் ஆலயத்தை விடலை, என் ஆராதனையை விடலை, ஜப நேரத்தை விடலை, வேத தியானத்தை விடலை, எந்த மனிதரையும் குறை சொல்லலை, என்ன குறை சொல்லலை, என்ன கேள்வி கேட்கல, என் பிள்ளை உத்தமமாய் நின்றது என்று சொல்லி ஆண்டவர் நம்மை பார்த்து சந்தோஷப்படுவார். நம்ம எல்லாரும் தலைகளை தாழ்த்தி, எத்தனை நேரத்தில் உபத்திரவத்தை நினச்சி சோர்ந்து போகிறீங்க, ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறார், நான் உன் கூட இருக்கிறேன். நான் உன் உபத்திரவத்தை அற்பமாக எண்ணலை, நான் உன் உபத்திரவத்தை அருவருக்கலை, நான் உபத்திரவத்தின் நேரத்தில் என் முகத்தை மறைக்கலை, நான் உன் கூடவே இருக்கிறேன்ல, நான் கூடவே இருந்து உன்னை நடத்துகிறேன்ல. நீ ஏன் சோர்ந்து போகிற? ஒரு நாள் சோர்ந்து பார்க்காதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உபத்திரவத்தின் நேரத்தில் ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது, உபத்திரவத்தின் நேரத்தில் அவர் கற்றுக் கொடுக்க நினைக்கிறதை கற்றுக்கொள்ளும் பொழுது, உபத்திரவத்தின் நேரத்தில் நம்ம உத்தமமாய் நிற்கும் பொழுது நிச்சயமாக அதிலிருந்து ஆண்டவர் நம்மை வெளியே கொண்டு வர வல்லவராக இருக்கிறார். அவர் ஜெபத்தை கேட்கிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய அங்கலாய்ப்பு அறிந்த தேவனாக இருக்கிறார். நம்முடைய வேதனைகளை அறிந்த தேவனாக இருக்கிறார். நிச்சயமாய் அவர் நமக்கு பதில் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, அப்பா மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா, ஹல்லேலூயா. மை துதிக்கிறோம் ஆண்டவரே, ஹல்லேலூயா. மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே, உமக்கு நன்றி ராஜா.